பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் திருச்செந்தூர் முருகனின் பெருமைகள், அவன் நிகழ்த்திய லீலைகள், கடந்த 4 நூற்றாண்டுக்குள்ளே நடைபெற்ற சம்பவங்கள், அதிசயங்கள் ஆகியவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கந்தசாமி புலவர்னு ஒரு புலவர் இருந்தாருங்க. ரொம்ப அருமையாக பாடுவார். அவருடைய கவி நயமும் நல்லா இருக்கும், இசை நயமும் நல்லா இருக்கும். அவர் வெத்தலை போட்டுக்கிட்டே தான் பாடுவார். சில பாடகர்கள்லாம் அப்படித்தான் பழைய காலத்தில் நானே பார்த்துருக்கேன். 2-3 பேர் அந்த மாதிரி வெத்தலை சீவல் புகையிலெல்லாம் போட்டு இங்கே அடக்கிக்கிட்டே தான் பாட்டு பாடுவாங்க. இசை கலைஞர்களிலே சில பேர் அந்த மாதிரி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். இவர் கந்தசாமி புலவருங்கிறது இன்னும் நான் பார்த்ததில்லை. அவர் அதுக்கெல்லாம் ரொம்ப முந்தைய, நான் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தவர் கந்தசாமி புலவர்ன்றவர். இந்த கந்தசாமி புலவருங்கிறவர் என்ன பண்ணுவாராம், வாயில் எப்போதும் வெத்தலை போட்டு அடக்கிக்கிட்டு கொதப்பிக்கிட்டே ஏதாவது பாடணும் அப்படின்னா போய் கொஞ்சம் அதை துப்பிட்டு வந்து லேசாக கொஞ்சம் அங்கே ஓரத்தில் அடக்கிட்டு இருப்பார். வச்சுக்கிட்டே தான் அப்படியே பாடுவார். அதோட தான் பாட்டு, அதோட தான் கவிதை எல்லாமே. எப்போதும் சதா சர்வகாலமும் அங்கே ஒரு வெத்தலை அடக்கிட்டே இருப்பாராம். அளவுக்கு மீறின முருக பக்தி அவருக்கு உண்டு. அசைக்க முடியாத நம்பிக்கை முருகன் மீது. மிகப்பெரிய புலவர், மிகப்பெரிய பாடகர். அவர் அந்த மாதிரி வெத்தலை வச்சுட்டு முருகன் சன்னில் நின்றுட்டு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போகிறார். இவர் எவ்வளோ பெரிய பக்தர் என்பதை உலகிற்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு முருகன் விரும்புகிறார். ஒருத்தருடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இறைவன் அதற்காக சில லீலைகளை செய்வார். எதற்காக? அப்பதான் உலகம் இவரை புரிந்து கொள்ளும். இவர் ஒரு உண்மையான பக்தர், இவருடைய பக்திக்கு நான் மெச்சுகிறேன், அருள்கிறேன், இறங்கி வருகிறேன், இந்த பக்தருடைய பக்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு இறைவன் எப்படி வெளிப்படுத்துவார்? இவர் ஒரு பெரிய பக்தருங்கிறத அவர் நேரடியாக சொல்ல மாட்டார், ஒரு திருவிளையாடல் பண்ணி தான் சொல்லுவார். கடவுள் தன்னுடைய பக்தர்களை பொதுமக்களுக்கு அழகாக அடையாளம் காட்டுவார்கள். அந்த விதத்தில் இந்த கந்தசாமி புலவர் ஒரு நாளைக்கு முருகன் சன்னையில் நின்றுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போயிடுறார். அர்த்தஜாம பூஜை போது வர்றார், பாட்டு பாடுறார், போயிடுறார். மறுநாள் காலையிலே கோவில் பூஜை செய்பவர்கள் சன்னதியை திறந்து அங்கே பூஜைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். அப்பொழுது சண்முகர் சன்னதியிலே இவர் நின்று பாடிக்கொண்டிருந்தார். பக்கத்தில் நின்றுண்டு மறுநாள் காலையிலே அவர்கள் முதல் நாள் அணிந்து கொண்டிருந்த சாமி மேலே இருக்கிற வஸ்திரத்தை எல்லாம் நீக்கிவிட்டு பிறகு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்வார்கள். அது அலங்காரத்தை மாற்றுவார்களோ. அவ்வாறு வரும்பொழுது பார்த்தா இந்த வெத்தலை எச்சில் கரைப்பட்டிருக்கு சாமியுடைய வேஷ்டியில். அங்கே பார்த்து திகைத்து போயிடுறாங்க. ஐயோ, என்ன அபச்சாரம், சாமி மேலே போய் எச்சில் தெரிச்சு கரை ஆயிருக்கே, யாரோ வெத்தலை போட்டு துப்பின கரை மாதிரி இருக்கே, சாமிக்கு போய் இந்த மாதிரி எச்சல்லாம் மேலே படலாமா?